சேலத்தில் கொளுத்தி வரும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க சாலையின் நடுவே ஆம்லெட் போட்டவர்களை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர்கள் யார்? அவர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரம். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 100 டிகிரியை தாண்டி வெப்பத்தின் அளவு பதிவாகி வருகிறது. இதில் சேலம் மாவட்டத்தில் நேற்றைய தினம் 108 டிகிரிக்கு மேலாக பதிவாகி இந்திய அளவில் அதிக வெப்பம் பதிவாகியதில் 3வது இடம் பிடித்தது. இதன் காரணமாக சேலம் மாவட்ட ஆட்சியர் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக மேலும் அதிக அளவில் பொதுமக்கள் தண்ணீர் அருந்த வேண்டும் என்ற விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக உள்ள சாலையில் பூபதி என்பவர் அவரது நண்பருடன் முட்டையை எடுத்து சாலையில் ஆஃப் ஆயில் போட்டு வெயிலின் தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். இதனை அறிந்த டவுன் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்ட காரணத்திற்காக பூபதி மற்றும் அவரது நண்பர் ஆகிய இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரிக்கை அனுப்பி வைத்தனர். குறிப்பாக இந்த வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் இந்த வெப்பத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவே இது போன்ற சாலையில் ஆஃப் ஆயில் போட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் சம்பந்தப்பட்ட நபர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று காவல்துறையினர் கடுமையாக எச்சரித்து அவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.